வந்திருக்கக்கூடிய எல்லா ஊடகத்துறை நண்பர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் என்னோட கனிவார்ந்த வணக்கம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் கதிர் விநாயக். நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பிலிப்பைன்ஸ்ல வேர்ல்டு வைடா நடந்த மிஸ்டர் ஆஃப் த குளோப் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் பியூட்டி ப்ரெசென்ட்டுக்கு போயிட்டு வின் பண்ணிட்டு அகைன் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஏர்போர்ட்ல நாங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு அவருக்கு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஈவெண்ட்டை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கதிர் விநாயக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்திருக்கும் எல்லா பிரஸ் நண்பர்களுக்கு என்னோட ரொம்ப தேங்க்யூ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து கதிர் விநாயக். நான் ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர். மாடலிங்ன்றது என்னோட பேஷன். ஸோ இந்த பேஜென்ட் மிஸ்டர் ஆஃப் த குளோப் அப்படின்ற ஒரு பேஜென்ட்டுக்கு நான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருந்தேன். 15 கண்ட்ரிஸ் அங்கேருந்து வந்திருந்தாங்க. ஸோ 15 கண்ட்ரிஸோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ 3 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு ரவுண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எலிமினேட் பண்ணினே வந்தாங்க யாரெல்லாம் நல்லா பண்ணலையோ. ஸோ லாஸ்ட்ல அப்படியே ரவுண்ட்ஸ் பண்ணி ஃபினாலேக்கு வந்து நம்மளுக்கு டைட்டில் வந்து கிராண்ட் வின்னர் டைட்டில் வந்து இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. மேன் ஆஃப் த தமிழ்நாடு அப்படின்ற பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப வந்து ஃபார்ச்சுனேட்டா ஃபீல் பண்றேன். ஏன்னா நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, பட் ஒரு ரெப்யூட்டட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஃபீல் வெரி ஃபார்ச்சுனேட். மிஸ்டர் வினோதை வந்து நான் பார்த்ததுக்கு ரொம்ப அருமையா ட்ரெயின் பண்ணாரு. எல்லாருமே வந்து ரொம்ப அருமையா வந்து ட்ரெயின் பண்ணாரு. ப்ராப்ளி அந்த ட்ரைனிங்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் அங்க பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது சார். காம்படிஷன் வந்து நான் சரி ஓகே நார்மலா சரி ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருந்துச்சு தான், ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஆக்டிங்ல இருந்ததுனால மாடலிங் பத்தி ஜாஸ்தி தெரியல. பட் இவர் ட்ரெயின் பண்ணி அமிச்சாரு. அங்க போனதுக்கு அப்புறம் சரி ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா அப்படியெல்லாம் இல்ல. காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருந்தாங்க. ஏன்னா ஃபாரின்ல இருந்து வந்தவங்க எல்லாம் நிறைய மாடலிங் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகா வந்திருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா இவங்க ட்ரெயின் பண்ண விதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் ரவுண்ட், க்ளோஸ் டோர் இன்டர்வியூ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ட்ரெயின் பண்ணாங்க. ஏன்னா மாடலிங்ன்றது அழகு மட்டும் இல்ல, நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றது அவங்க ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இங்க கொடுத்த ட்ரைனிங் சார். சாரி சார், டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வந்து அங்க நோட்டீஸ் பண்ணாங்க. எல்லா சாப்பாடுலாம் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்க சாப்பிட்றோமா இல்லையா அப்படின்றது கூட பார்த்தாங்க. ஸோ நாங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. என்னதான் சாப்பாடுலாம் அவங்க வச்சாலும் நாங்க வந்து எவ்வளவு தேவையோ அரை வயிறு தான் சாப்பிடணுன்ற மாதிரி நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருந்துச்சு சார். மிஸ்டர் ஆஃப் த குளோப். ஸோ மிஸ்டர் ஆஃப் த குளோப் வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல நடந்த ஒரு ஈவெண்ட். ஸோ பிலிப்பைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 நாடுகளை சேர்ந்தவங்க வந்து கலந்துக்கிறாங்க. இது மாதிரி இன்டர்நேஷனல் பேஜன்ஸ் வந்து எல்லா நாட்டிலயும் நடக்காது, ஒரு வளர்ந்த நாடுகள்ல தான் அதிகமா நடக்கும். ஏன்னா எல்லா நாடுகளும் வந்து சேர்ந்து கலந்துக்கிட்டு அந்த நாட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னா ரொம்பவே செக்யூரிட்டி அதிகமா தேவைப்படும். அதே போல அபிஷியலா கவர்மெண்டோட சப்போர்ட் தேவைப்படும். இந்தியாவில வந்து இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ எல்லா நாடுகளும் வந்து இந்தியாவில கலந்துக்கிறது வந்து நம்ம கவர்மெண்ட் இன்னும் அதுக்கான அதுக்கான செக்யூரிட்டி அதுக்கான ஏற்பாடுகளை வந்து தயார்படுத்தல அப்படின்ட்டு பண்றேன். இதை நாங்க கவர்மெண்ட்க்கு ஒரு கோரிக்கையாவும் வச்சுக்கிறோம். தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கணும் அப்படின்றது எங்களோட கனவா தான் இருக்கு. இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கணும். ஏன்னா இங்க இருக்க இளைஞர்களுக்கு அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இது மாதிரி இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்முக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பர்சன் வந்து சென்னையில இருந்து போறது வந்து பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் போயிருக்காங்க. இன்னுமே கூட ஒரு 10-15 பேர் கூட நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போல. இந்தியால இருந்து வட மாநிலத்தவர்கள் வந்து நிறையவே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஸ்டர் ஆஃப் த குளோப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடைக்கல. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் ஹோல்டர் அப்படின்னு இருப்பாங்க, அந்த உரிமம் வந்து இருந்தாதான் நாங்க இங்க இருந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ அது வகையில பாத்தீங்கன்னா ஐகானிக் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி மும்பைல இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் எங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸை வந்து வாங்கி கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி தான் வந்து நாங்க இந்த கேண்டிடேட்டை வந்து மேன் ஆஃப் தமிழ்நாடு மூலியமா செலக்ட் பண்ணாரு. மிஸ்டர் முகமது நகமன் அண்ட் பாஸ்கர் தனசேகர் இவங்க 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பேக் போனா இருந்து ஐகானிக் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கதிர் விநாயகை இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஐகானிக் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்க 2 பேருமே ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. தேங்க்யூ. அட்வொகேசி ரவுண்ட் தான் ரொம்ப டஃபா இருந்துச்சு. ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர் வாஸ் a common question. ஒருத்தங்க கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது மீதி பேரை வந்து சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல வந்து விட்டுட்டாங்க. ஸோ தட் அதர்ஸ் டோன்ட் காப்பி தேர் ஆன்சர்ஸ். ஸோ அது வந்து டக்குன்னு நீங்க ஆன் த ஸ்பாட் ரேண்டமா வந்து ஆன்சர் பண்ணணும். அங்கதான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி
நர்வஸா இருந்துச்சு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின்ல நான் பண்ண ஆன்சர் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் தான் ப்ராப்ளி எனக்கு இந்த டைட்டில் வந்து வின் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது சார். ஆமா சார். சார் எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட அட்வொகேசி என்ன அப்படின்னா கெரியர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சினிமால வந்து பண்ணணும்னு வந்து ஒரு எனக்கு ரொம்ப இது சார். ஓகேங்களா, என்னோட விஷயம் இருக்கு. அட்வொகேசி வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், அப்புறம் குளோபல் டூரிசம், இது வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அட்வொகேசி இருக்கு சார். ஸோ அதை நோக்கி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் சார். சார் ஆல்மோஸ்ட் நாங்க மேன் ஆஃப் தமிழ்நாடு 2025ல வின் பண்ணவர் இவர். ஸோ அரௌண்ட் இப்போ நாங்க லாஸ்ட் டிசம்பர்ல பண்ணியிருந்தோம் ஈவெண்ட். ஸோ அங்க இருந்து இப்போ வரைக்கும் டில் ஒரு 6 மாசத்துக்கு மேல வந்து கதிர்விநாயகத்தை ட்ரைன் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் இல்லாம மேன் ஆஃப் தமிழ்நாடுக்கு வரும்போதே நாங்க இவருக்கு ட்ரைனிங் எல்லாமே பண்ணுவோம். எல்லா ஃபைனலிஸ்டும் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. ஆஃப்டர் வின்னிங் த மேன் ஆஃப் தமிழ்நாடு ஒரு இன்டர்நேஷனல் கேண்டிடேட்டை ட்ரைன் பண்றதுக்கு அப்ராட்ல சர்வதேச நாடுகள்ல என்னென்ன ட்ரைனிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு அதை வந்து உள்நோக்கி அவரோட ஸ்கின்ல இருந்து, ஹேர்ல இருந்து, அவரோட ஃபிட்னஸ்ல இருந்து, இது மாதிரி விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் இவரோட கம்யூனிகேஷன்ஸ்ல இருந்து அங்க எப்படி கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ சொல்லிக் கொடுக்குற எங்களுக்குமே நாங்க வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். இது வழியில பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி சீனியர்ஸ், அதாவது நேஷனல் லைசன்ஸ் ஹோல்டர் மும்பைல இருக்காங்க இல்லையா, ஐகானிக் என்டர்டைன்மெண்ட், அந்த டீம் இவரை வந்து ஸ்பெசிஃபிக்கா ட்ரைன் பண்ணாங்க. அதுக்காக நான் வந்து அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ட்ரைனிங் பீரியட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். சார் மேன் ஆஃப் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனலுக்கு டைரக்டா வந்து சென்ட் பண்ற ஒரு பேஜென்ட். அதாவது மேன் ஆஃப் தமிழ்நாடு வின் பண்றவங்க ஒரு ஸ்டேட் வின்னரா இல்லாம நேஷனலா மிஸ்டர் இந்தியாவா கன்வெர்ட் ஆவாங்க. நாங்க வின்னர் வந்து ஒரு 4 to 5 வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுல இப்போ வரைக்கும் ஒரு 3 வின்னர்ஸ் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போயிட்டு வந்துட்டாங்க. மேன் ஆஃப் தமிழ்நாடு வின் பண்ணி போறவங்க ட்ரைன் பண்ணி அனுப்புறதுனால டாப் 3 பிளேஸ்க்கு வருவாங்க. இவரு டாப் 1க்கு வந்திருக்காரு. ஸோ எங்களோட ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு 5வது கண்டஸ்டன்ட். ஸோ அதுல 2 கண்டஸ்டன்ட் வந்து இந்தியாவுக்காக டைட்டில் ஹோல்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க. முன்னாடி மனோஜ்குமார்ன்ற ஒரு டைட்டில் ஹோல்ட் பண்ணி வந்தாங்க மேன் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து போனவங்க. இப்போ கதிர் விநாயக் வின் பண்ணி வந்திருக்காரு. எங்களோட இது தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல யூனிக்கா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு இப்போ வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையவே வந்துட்டு இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமா டஃப் காம்படிஷன்ஸ் இருக்குது. ஸோ மேன் ஆஃப் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பிளாட்ஃபார்மா நாங்க வந்து அதை கவனிச்சு இதுக்குள்ள வர கேண்டிடேட்ஸ்க்கு அதிகமா ட்ரைனிங்ஸ், இன்னும் எப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும், இன்னும் அதிகமா எங்களால வந்து ஒரு வருஷத்துக்குள்ள இன்னும் ஒரு 5ல இருந்து 6 கேண்டிடேட்டை எக்ஸ்ட்ரா நாங்க வந்து அனுப்ப முடியுமா அப்படின்ற வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஃபேமிலியில ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சது பிஇ படிச்சேன் இசிஇல, அதுக்கப்புறம் எம்எஸ் படிச்சேன் நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜில. அப்பா வந்து ரிட்டையர்ட் ஐஐடி ப்ரொஃபசர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, சரி உன்னோட பேஷன் நீ ஃபாலோ பண்ண அப்படின்றதுனால வீட்டில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சார். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சது, இல்லாட்டி கஷ்டம் சார். ரோல் மாடல் அப்படின்றத விட எனக்கு வந்து என்னன்னா மேம், எனக்கு வந்து பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா என்டர்டெயின் பண்ணும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஓகேங்களா, ரோல் மாடல்ன்றது நிறைய பேர் இருக்காங்க மேம், ஒருத்தர் அப்படின்னு கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க மேம். ஸ்பெசிஃபிக்கா யாரு பர்டிகுலர் பர்சன் இல்லை, எல்லார்கிட்ட இருந்து ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் எடுத்து நிறைய பேரை ரசிக்கணும் மேம். ஒரு படம் விக்ரம் பிரபு சார் ஆக்சுவலி ஒரு படம் வந்து வந்திருக்கு சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றது தான் சார், வெயிட் பண்ணி. சார் யங்ஸ்டர்ஸ் ஒன்னே ஒண்ணுதான் சார், செல்ஃப் லவ். அதாவது நம்ம வந்து மத்தவங்களோட கம்மியா இருக்கமா, நம்ம அவங்களோட கருப்பா இருக்கமா, ஹைட்டா இருக்கமா அப்படின்னு நினைக்காம முதல்ல நம்மள வந்து யங்ஸ்டர்ஸ் லவ் பண்ணணும். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம போக முடியுமா அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஏன்னா நானே கூட நினைச்சிருக்கேன், மாடலிங் அப்படின்றது நம்ம போக முடியுமா, நம்மளுக்கு அந்த அந்த இதெல்லாம் இருக்கா, அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை தாண்டி வி ஹேவ் டு செல்ஃப் லவ். நம்மள ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு நம்மளால முடியும் அப்படின்னு வந்து நினைக்கணும். நம்ம யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி சவுத் இந்தியால வந்து ஜாஸ்தி அவங்க செல்ஃப் லவ் பண்ணாதான் மத்தவங்க வந்து அவங்கள லவ் பண்ணுவாங்க சார். ஸோ அவங்க வரணும் நிறைய, அவங்க they have to come forward, they shouldn't hesitate. அதாவது வந்து முடியாது அப்படின்னு நினைக்காம அவங்க வரணும் சார். இதுதான் நான் வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார்.
நீங்க சொன்னீங்க நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஸோ இன்னும் இது 2025ல வின் பண்ண சூர்யா நரசிம்மா அடுத்து அவர் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போவாரு. அவருக்கும் நாங்க ட்ரைனிங்ஸ் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம இப்ப 2026க்கான மேன் ஆஃப் தமிழ்நாடு கம்மிங் ஆகஸ்ட் நடக்க இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கிராண்ட் ஃபினாலே ஜூரியா கதிர் விநாயக் வந்து நாங்க ஆன்போர்ட் பண்ணுவோம். ஆமா, இப்போதைக்கு மென்ஸ் வந்து பியூட்டி பேஜன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கம்பேரிங் டு விமன் மென்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு விளம்பரத்துறையா இருந்தாலும் அண்ட் இன்டர்நேஷனல் போகக்கூடிய அந்த வாய்ப்புகளா இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது உமனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. மென்ஸ்க்கு யாரும் வந்து அந்த அளவுக்கு வாய்ப்புகளோ இல்லை ஸ்பான்சர்ஸோ ஏதோ பிராண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸோ வந்து ரொம்ப கம்மி லெவல்ல இருக்கு. ஸோ அதனால நாங்க எங்க அசோசியேஷன் சார்பில் மென்ஸ்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமா இதையும் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நாங்க உமன்ஸ்க்கும் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் அதுக்கு ஐடியாஸ் வந்து லுக்கிங் ஃபார்வர்ட். நீங்க சவுத்தோட நார்த்ல அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்போ அது வந்து இங்க அவேர்னஸ் இல்லாம இருக்காங்களா, இல்லைன்னா கைட் பண்றதுக்கு ஆள் இல்லாம இருக்காங்களா? தமிழ்நாடு அசோசியேஷன் நீங்க என்னென்ன மாதிரியான உண்மையாவே அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின்னோக்கி போயிட்டு இருக்குது. எது ப்ரொஃபஷனல், எது வந்து நமக்கு உண்மையாவே நம்ம டைம் மணியை வேஸ்ட் பண்ணாம நம்மளோட டேலண்ட்டை வந்து பர்ஃபார்ம் பண்ணி இது உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதுதான் ரியல் ஃபேஷன், இந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து ரைட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதே ஐடென்டிஃபை பண்ண முடியல. வட நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாஸ்ல வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ப்ரொஃபஷனலா ரன் பண்ற பிளாட்ஃபார்ம்ஸே நிறைய இருக்கு. நிறைய பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அங்க இருக்கிற பீப்புளுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நிறைய பிராண்ட்ஸ், அதாவது நான் சொல்ற ஒரு ட்ரெஸ் கடை, ஒரு துணி கடையா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜுவல்லரியா இருக்கட்டும், மாடல்ஸ் தேவை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நார்த் இந்தியன்ஸை போய் எடுக்கிறாங்க. இல்ல வந்து அதர் லாங்குவேஜஸ் லைக் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறத விட ஒரு நார்த் இந்தியன் உமனோ இல்ல ஒரு நார்த் இந்தியன் மென்னையோ கூப்பிட்டு அவங்க பிராண்ட்க்கு வந்து இருக்கிறாங்க. ஸோ இதுபடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல வந்து வாய்ப்புகள் நிறையவே கிடைக்குது கம்பேரிட்டிவ். அவேர்னஸ் இல்ல இது பத்தி கவர்மெண்டோட பார்வைக்கே எங்களால கொண்டு போக முடிய மாட்டேது. ஏன்னா எங்களால வந்து ஒரு மினிஸ்டரையோ இல்ல சிஎம்ஐயோ இதை பத்தி மீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே டஃபா இருக்கு. இதுக்கெல்லாம் நாங்க போய் லைன்ல நின்று அவங்கள வந்து யார் மூலியமா ஒருத்தரை நாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்க மாட்டேது. வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். நாங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட சப்போர்ட் கேட்கிறோம், ஒரு கோரிக்கையை அதை வைக்கிறோம். கலை கலாச்சாரத்துறையில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கண்காணிப்பு வேணும். லைக் எங்களை பத்தி கொஞ்சம் கன்சர்ன் இருக்கணும். ஏன்னா இது ஃபேஷன் ஷோ தானே, சும்மா போவாங்க நடப்பாங்க அப்படிலாம் இல்ல. இதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 4 to 5 lakhs ஸ்பெண்ட் ஆகும் ஒரு இன்டர்நேஷனல்ஸ் போகும்போது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கின்ல இருந்து, ஃபிட்னஸ்ல இருந்து, அவங்களுக்கு ஃபுட் டயட்ல இருந்து, அவங்க ஃபிளைட் அப் அண்ட் டவுன் ஃபிளைட்டு, விசா, தங்குற ஒரு 10 நாள் நடந்துச்சு பிலிப்பைன்ஸ்ல. ஸோ தங்குறதுக்கு ஹோட்டலு, அங்க நமக்கு சாப்பாடு செலவுகள் எல்லாமே வந்து நம்ம நாட்டை விட அங்க வந்து செலவுகள் அதிகமா இருக்கும். ஸோ இதுக்காக இப்ப இருக்கு அப்படின்றதுங்க ஒரு கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணி போயிடுறாங்க. இப்போ ரொம்ப கஷ்டப்படுற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த பிளாட்ஃபார்ம் இது பண்றதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் வேணும். இப்ப கதிர் விநாயக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மணி சேவ் பண்ணி சில பேருக்கு ஹெல்ப் கேட்டுதான் அதை பண்ண முடியுது. இதே ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதை நாங்க ஒரு ஃபிளைட் டிக்கெட் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு டிராவல் டிரான்ஸ்போர்டேஷன் இதை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து சில சப்போர்ட்டுகள் கிடைக்கணும். ஏன்னா சர்வதேச லெவல்ல ஒரு ஒலிம்பிக்ல இருந்து போறாங்க ஸ்போர்ட்ஸ்லனா கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்குது, நிறைய சப்போர்ட் கிடைக்குது. நிறைய பேர் கண்காணிக்கிறாங்க. இப்போ ஒரு செஸ்ஸா இருக்கட்டும், அதுல வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து. பட் ஃபேஷன் துறையில நாங்களும் கலைத்துறை தான், எங்களுக்கும் வந்து டேலண்ட்ஸ் இருக்கு. இதுக்கும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கவர்மெண்ட்டுக்கு இதை நாங்க கோரிக்கையா ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறோம். ஃபேஷன் துறைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் வேணும். ஏன்னா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் போய் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ அதனால கவர்மெண்ட் இதுக்கு கேஷ் இல்ல சார், நம்மள வந்து சேஷிங் தான் பண்ணுவாங்க. சேஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரில வந்து நம்மள ப்ரொமோட் பண்ணுவாங்க சார். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில மட்டும் இல்ல, அவங்க ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெகக்னிஷன் வந்து கிடைக்கும். பிலிப்பீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட முனிசிபல் இன்ஸ்டிடியூஷன் கூட்டு போனாங்க. அவங்களோட பொலிட்டிஷியன்ஸ், கவுன்சிலர்ஸ், வைஸ் மேயர் எல்லாம் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி டூரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணணும் சார். இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் மாதிரி நம்ம இருக்கணும், டூரிசம் வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும் சொன்னா அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அவங்க கேஷ் ப்ரைஸ் இருக்கோ இல்லையோ, இவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. ஃபியூச்சர்ல அவங்க நடத்துற நிகழ்ச்சிக்கு இங்க இருந்து இவரை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க, அம்பாசடர்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்கும். இவரோட ப்ரொஃபைலும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அதனால இவர் ஏர்ன் பண்றதுக்கான நிறைய வழிகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.